டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வெறித்தனமாக படிச்சுட்டு இருக்கிற நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். நான் படிக்கிறேன், சரியான வழியில் தான் படிக்கிறேன்னா இல்லையா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளுடைய வீடியோவை பார்க்க சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் கொடுத்துருக்கிற ஹிண்ட்ஸை எப்படி வேணாலும் மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் படிக்கிறீங்களா, ஏன் நம்மளுக்கு இன்னும் அந்த டாபிக் புரியல அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழி தான் நம்ம வீடியோஸ், சரிங்களா? ஸோ இதில் எப்பயும் போல் நான் ஒரு 40 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 40 கேள்விக்கு நீங்கள் 40மே பதில் கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் படிக்கிற மெத்தடு கரெக்டு, நீங்கள் அது சரியான வழியில் தான் போயிட்டுருக்கீங்க. ஒருவேளை உங்களால் 40க்கு 40 எடுக்க முடியலன்னா நீங்கள் படிக்கிற மெத்தடை மாற்றுங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதுலேருந்து 40 கேள்விகள் பார்க்க போகிறோம்னா, யூனிட் 6ன்றுவோம், யூனிட் 9ன்னுவோம். ஃபஸ்ட்டெலாம் யூனிட் 9ல் இருந்தது, இப்போ யூனிட் 5க்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளுடன் ஒப்பாய்வு செய்தல். ஸோ மனிதவள மேம்பாடு HDI அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுலேருந்து மட்டும்தான் இதில் ஒரு 40 கேள்விகள் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். ஒரு தேசத்தின் உண்மையான சொத்து அதன் மக்களே மற்றும் மக்கள் மகிழ்ச்சியாகவும் நலமுடனும் நீண்ட காலம் ஆக்கத்திறன் உள்ள வாழ்வை வாழ்வதற்கான சூழலை உருவாக்குவது மேம்பாட்டின் நோக்கம் அப்படின்னு சொன்னது யார்? சரிங்களா, இது ஒரு கொட்டேஷன். இந்த கொட்டேஷனை சொன்னது யார்? ஐக்கிய நாடுகள் சபையின் ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? UNDP அப்படின்றோம் இல்லைங்களா, இப்போ HDI ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஸோ அந்த UNDPன்றது எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? அதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது? மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியவர்கள் யார் யார்? ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான கேள்விகள் ஒரு 10 கேள்வி கொடுத்துருக்கேன். மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொண்டது? ஸோ அதை உருவாக்கியது யார், எந்த வருஷத்தில் அவங்க உருவாக்குனாங்க, அந்த UNDP அதை எந்த வருஷம் ஏற்றுக்கிட்டாங்க, சரிங்களா? இது எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI மட்டுமே ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டத்தால் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை வெளியிடப்பட்டது? இப்போ நிறைய குறியீடுகள் வெளியிடுறாங்க, ஆனால் HDI மட்டும்தான் ஆரம்பத்தில் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த HDI எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரை வெளியிட்டாங்க? பல பரிமாண வறுமை குறியீடு, இப்போ நம்ம HDI கூட என்னவோ ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம், MPI, அதாவது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த பாவர்ட்டி இண்டெக்ஸ் எந்த ஆண்டு முதல் ரிலீஸ் பண்ணுறாங்க? அது இல்லாமல் GII, அதாவது பாலின சமத்துவமின்மை குறியீடு, இதுவும் எந்த வருஷத்துலேருந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க? அதுக்கடுத்து அந்த HDIலேயே IHDI, அதாவது சமத்துவமின்மை சரி செய்யப்பட்ட மனிதவள மேம்பாட்டு குறியீடு, IHDI பார்த்திங்கன்னா அது எந்த வருஷத்துலேருந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க, சரிங்களா? அடுத்தது பாலின மேம்பாட்டு குறியீடு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாலின சமத்துவமின்மை குறியீடு வேறு, பாலின மேம்பாட்டு குறியீடு வேறு. GII வேறு, GDI வேறு. இந்த GDI எந்த வருஷத்துலேருந்து அந்த UNDPயை ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க? ஸோ மொத்தம் இதுவரை எத்தனை ஆயிருக்கு? இப்போ அதுதான் அடுத்த கேள்வி. மனிதவள மேம்பாட்டு அறிக்கை எத்தனை பரிமாணங்கள் இதுக்கு அடுத்த கேள்வி தான் அது. மனிதவள மேம்பாட்டு அறிக்கை எத்தனை பரிமாணங்களை உள்ளடக்கியது? இப்போ நம்ம HDI போடுறாங்க இல்லைங்களா, ஹியூமன் இண்டெக்ஸ் டெவலப்மெண்ட்டு, அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் எத்தனை பரிமாணங்களை செக் பண்ணிவிட்டு, இப்போ கல்வி, சுகாதாரம், வறுமை இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி எத்தனை பரிமாணங்களை அவங்க ஆய்வு பண்ணிவிட்டு அந்த அறிக்கையை விடுறாங்க. 2025 படி ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் எத்தனை வகையான மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை வெளியிடுகிறது? நம்ம மேலே சொன்ன விஷயங்கள் கவுண்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்தது, மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை எந்த எண்களுக்கு இடைப்பட்ட எண்களில் குறியிடப்படுகிறது? 1, 2 கொடுப்போமா, இல்லை வேறு ஏதாவது நம்பர் கொடுப்போமான்ட்டு யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள். HDI பொறுத்தவரையுமே எந்த மாதிரியான நம்பரில் நம்ம அளவு குறிக்கிறோம்? HDIயில் 2020 இந்தியாவின் தரம் என்ன, 2021 இந்தியாவின் தரம் என்ன? HDIயில் அதே சமத்துவமின்மை சரி செய்யப்பட்ட HDI இருக்குது இல்லைங்களா, சமத்துவமின்மை சரி செய்யப்பட்ட HDIயில் 2020 இந்தியாவின் தரம் என்ன, 2021 தரம் என்ன? அதே MPI, அதாவது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், நான் மாற்றி சொல்லிட்டேன். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் யார் வெளியிடுறாங்க ஃபஸ்ட்டு, அது யார் தயாரிக்கிறாங்க, சரிங்களா? MPI தயாரிக்கிறது யார்? நம்ம UNDP அப்படின்றோம். UNDP மட்டும் தயாரிக்கிறதா இல்லை வேறு யாராவது சேர்ந்து தயாரிக்கிறாங்களான்ட்டு ஆன்சர் பண்ணுங்கள். பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் 2021 இந்தியாவுடைய தரம் என்ன, சரிங்களா? பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் என்னென்ன பரிமாணங்கள் ஏற்றுக்கிறாங்க? இப்போ நம்ம கல்வி, சுகாதாரம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த பாலின சமத்துவமின்மையில் எது எடுத்துக்கிறாங்க? அடுத்த கேள்வியும் பாருங்கள், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அடுத்தடுத்த கேள்வியாக கொடுத்துருக்கேன். பாலின மேம்பாட்டு குறியீட்டில் என்னென்ன பரிமாணங்கள் இருக்குது?
சரிங்களா? இதில் என்ன பரிமாணங்கள் இருக்குது, அதில் என்ன பரிமாணங்கள் இருக்குது. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் கடைசி இடத்துல உள்ள மாநிலம் எது? மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள யூனியன் பிரதேசம் எது? நிலையான வளர்ச்சி இலக்குகள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? நம்ம இந்திய கவர்மெண்ட் தான் நிலையான வளர்ச்சி குறியீடு இலக்குகள் நிர்ணயிச்சிருப்பாங்க. எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, எந்த ஆண்டு இலக்காக நிர்ணயிச்சிருக்காங்க? இந்தியாவின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடு யாரால் வெளியிடப்படுகிறது? அந்த நிலையான வளர்ச்சி குறியீடு இருக்கு இல்லைங்களா, அது யார் ரிலீஸ் பண்ணுறா? இந்தியாவின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டில் தமிழ்நாடு முனைவோராக எந்த இலக்கில் உள்ளது? மொத்தம் 4 இலக்குகள் இருக்குது இல்லைங்களா. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா முனைவோர், கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்ருக்கோம்னா செயல்பாட்டாளர், மற்ற ஸ்டேட்டை விட நம்ம நல்லா பண்ணிகிட்ருக்கோம்னா நம்ம முன்னோடி, அதில் சக்ஸஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வெற்றியாளர். ஸோ முனைவோர், செயல்பாட்டாளர், முன்னோடி, வெற்றியாளர். இதில் நம்ம முனைவோராக அந்த 17 இலக்கில் எந்த இலக்கில் இருக்கும்? அடுத்தது நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டில் தமிழ்நாடு வெற்றியாளராக ஒரு இலக்கில் இருக்கும். சரிங்களா? வெற்றியாளர்னால் 100% அடைஞ்சால் தான், 100 மார்க் எடுத்தால் தான் வெற்றியாளர். ஸோ அந்த வெற்றியாளராக எந்த இலக்கில் நம்ம இருக்கோம்? அந்த 17 எந்த இலக்கு? இந்தியாவின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டில் தமிழ்நாடு செயல்பாட்டாளராக, மொத்தம் 3 விஷயத்தில் நம்ம செயல்பாட்டாளராக இருக்கும். ஒரு விஷயத்தில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒரு விஷயத்த கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 13 விஷயத்தில் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும், கடைசி ஒரே ஒரு இதில் மட்டும் நம்ம வெற்றியாளராக இருக்கும். ஸோ என்னென்ன இலக்குகள் அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டு மாநில மனிதவள மேம்பாட்டு அறிக்கை யாரால் வெளியிடப்படுகிறது? நம்ம தமிழ்நாடு லெவலில் யார் பார்த்திங்கன்னா அந்த மனிதவள மேம்பாட்டு அறிக்கையில் ரிலீஸ் பண்ணுறாங்க? மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது? HDIயில் ஃபஸ்ட்டு இருக்கிற மாவட்டம் எது, லாஸ்ட்டாக இருக்கிற மாவட்டம் எது? அதே MPI மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிற மாவட்டம் எது, லாஸ்ட்டாக இருக்கிற மாவட்டம் எது? குழந்தை மேம்பாட்டு குறியீட்டில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் ஃபஸ்ட்டாக இருக்குது, எந்த மாவட்டம் கடைசியாக இருக்குது? உணவு பாதுகாப்பு குறியீட்டில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் ஃபஸ்ட்டு, எந்த மாவட்டம் லாஸ்ட்? பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் ஃபஸ்ட்டாக இருக்குது, எந்த மாவட்டம் லாஸ்ட்டாக இருக்குது? ஐக்கிய நாடுகளின் உலகளாவிய மகிழ்ச்சி அறிக்கை எந்த ஆண்டு முதல் வெளியிடப்படுகிறது? நம்ம GNHI படிச்சிருப்போம், பூட்டான் மன்னர் கொண்டு வந்தார், ஜூலை 18, 2008 கொண்டு வந்தாங்க. அது நம்ம UNDP எந்த வருஷத்துலேருந்து அதை வெளியிடுறது? அடுத்தது 2023 உலகளாவிய மகிழ்ச்சி அறிக்கையில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? மொத்தம் 137 நாடு இருக்கு இல்லைங்களா, அதில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது? இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் மகிழ்ச்சித்துறை உருவாக்கப்பட்டுள்ளது? நம்ம ஸ்டேட்டில் இப்போ வேளாண்மை துறை, சேவைத்துறையிலேருந்து ஒவ்வொரு துறையும் நம்ம பிரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ மின்சாரத்துறை, மதுவிலக்குத்துறை, இந்த மாதிரி இருக்குல்ல, மகிழ்ச்சித்துறைன்ட்டு ஒரு துறையை ஒதுக்கியிருக்காங்க. எந்தெந்த மாநிலங்கள் அந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க? ஊழல் கண்ணோட்ட குறியீடு, சரிங்களா, ஊழல் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதனுடைய அறிக்கை எந்த ஆண்டு முதல் வெளியிடப்படுகிறது, யாரால் வெளியிடப்படுகிறது? உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு யாரால் வெளியிடப்படுகிறது? பாலின இடைவெளி இருக்குது இல்லைங்களா, அது யார் வெளியிடுறாங்க? உலகளாவிய பட்டினி குறியீடு யாரால் வெளியிடப்படுகிறது? இந்தியாவில் சமூக முன்னேற்ற குறியீடு யாரால் வெளியிடப்படுகிறது? இந்தியாவில் சமூக முன்னேற்ற குறியீட்டில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? பார்த்திங்கன்னா 40 கேள்விகள் கேட்டிருக்கேன். இந்த 40 கேள்விக்குமே நீங்கள் சரியாக பதில் சொல்லிக்கிட்டே வந்திருந்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற மெத்தடு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் படிக்கிற மெத்தடை மாற்றணும். சரி, இந்த 40க்கு நான் பதில் இப்போ சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கொட்டேஷன் சொன்னது மக்பூக் உல்லக், சரிங்களா, அந்த HDI உருவாக்குனாங்க இல்லைங்களா, அமர்த்தியா சென், மக்பூக் உல்லக் பாகிஸ்தானை சேர்ந்தவரும். ஸோ அதில் மக்பூக் உல்லக் தான் பார்த்திங்கன்னா அந்த கொட்டேஷன் சொல்லியிருப்பார். UNO 1945 கொண்டு வந்தாலும் UNDP 1965 தான் கொண்டு வராங்க. அவனுடைய தலைமையிடம் நியூயார்க். அடுத்தது மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்குகிறது பாகிஸ்தானை சேர்ந்த மக்பூக் உல்லக்கும் அமர்த்தியா சென்னும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு ஏற்றுக்கணும்? 1990 அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. 1990 இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ HDI மட்டும் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரை வந்துச்சுன்னா 1990 2009 வரை வந்துச்சு. அடுத்தது 2010 3 விஷயங்கள் சேர்த்துக்கிட்டாங்க. ஒன்று MPI சேர்த்துக்கிட்டாங்க, GII, அடுத்தது IHDI. இதை நான் 3யுமே பார்த்திங்கன்னா 2010 சேர்த்துக்கிட்டாங்க. 2014 பார்த்திங்கன்னா நம்ம GDI அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த GDI 2014 சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ மனிதவள மேம்பாட்டு அறிக்கை தயாரிக்கிறதுக்கு எத்தனை பரிமாணங்களை செக் பண்ணுறாங்கன்னா 13 பரிமாணங்களை செக் பண்ணுவாங்க.
எத்தனை வகையான மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை வெளியிடுகிறதுனா மொத்தம் 5 தான். இப்போ சொன்னோம் இல்லைங்களா, HDI, IHDI, MPI, அடுத்து GII, GDI, இது 5மே தான் அவங்க வெளியிடுறாங்க. ஸோ அந்த HDIக்கான ரேங்க் போகிறது வந்து 0லேருந்து 1 வரை தான் போடுவாங்க. 0.01, 0.02 இந்த மாதிரி தான் போட்டுட்டு வருவாங்க. HDIயில் 2020 இது வந்து இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 131வது இடத்துல இருந்துச்சு. ஆனால் 2021 அந்த கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா 132வது இடத்துக்கு போயிடுச்சு. ஆனால் சமத்துவமின்மை சரி செய்யப்பட்ட மனிதவள மேம்பாட்டில் 2020 131வது இடத்துலேருந்து 2021 108வது இடத்துக்கு வந்துடுச்சு. ஸோ HDIயில் நம்ம இன்னும் பின்னாடி போயிட்டோம். IHDIயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம், 108வது இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ MPI வந்து பார்த்திங்கன்னா யார் சேர்ந்து தயாரிக்கிறாங்கன்னா UNDP, ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் வறுமை அப்படின்ற ஒரு அமைப்பு, மனிதவள மேம்பாட்டு முன்னெடுப்பு, இவங்க 3 பேர் சேர்ந்து தான் MPI அறிக்கையை தயார் செய்வாங்க. பாலின சமத்துவமின்மையிலே நம்ம 122வது இடத்துல இருக்கோம். அதே மாதிரி பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் உள்ள பரிமாணங்கள் என்னென்னா, இனப்பெருக்க நலம், அதாவது மகப்பேறப்போ என்னென்ன பிரச்சனை வருது அதை பற்றி யோசிக்கிறது. அடுத்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், பெண்கள் தொழிலாளர் சந்தை, இதை 3ஐயும் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பாலின சமத்துவமின்மை குறியீடு தயாரிப்பாங்க. ஆனால் பாலின மேம்பாட்டு குறியீடு எப்பயும் போல் சுகாதாரம், கல்வி, அவங்களுடைய பொருளாதார வளம், இதை 3 வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பாலின மேம்பாடு குறியீடு தயாரிப்பாங்க. ஸோ பாலின சமத்துவமின்மை குறியீடுக்கும் பாலின மேம்பாடு குறியீடுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் முதலிடம் வந்து கேரளா தான், லாஸ்ட் இடத்துல பீகார் இருக்குது. அடுத்தது மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள யூனியன் பிரதேசம் சண்டிகர் தான். ஸோ நிலையான வளர்ச்சி இலக்குகள் இந்தியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 2015 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இலக்கு வந்து 2030 இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவில் அந்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடு யார் விடுறாங்கன்னா நிதி ஆயோக் தான் விடுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முனைவோராக எந்த இலக்கில் இருக்குன்னா நீர்வளங்களை பாதுகாத்தல நம்ம இன்னும் மார்க் கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். 0 to 49 வரை மார்க் வாங்கினா தான் முனைவோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெற்றியாளராக அப்படின்னா 100% நம்ம எதில் இருக்கோம்னா தூய்மையான மற்றும் மலிவான ஆற்றலில் நம்ம 100 மார்க் வாங்கியிருக்கோம். அடுத்து செயல்பாட்டாளராக, அதாவது 50லேருந்து 64 மார்க் வரை நம்ம எதில் வாங்கியிருக்கோம்னா பாலின சமத்துவம், பருவநிலை மாற்ற நடவடிக்கை, நிலவளங்களை பாதுகாத்தல், இது 3லையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயல்பாட்டாளராக இருக்கும். அடுத்தது தமிழ்நாட்டில் அந்த மனிதவள மேம்பாட்டு அறிக்கை யார் தயாரிக்கிறாங்கன்னா மாநில திட்டக்குழு தான் தயாரிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா HDIயில் ஃபஸ்ட் இருக்கிற மாவட்டம் கன்னியாகுமரி, லாஸ்ட்டாக இருக்கிறது அரியலூர். பாவர்ட்டி டைமென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் காஞ்சிபுரம், செழிப்பான மாவட்டமாக வந்து காஞ்சிபுரம் இருக்குது. வறுமையான மாவட்டமாக தருமபுரி இருக்குது. குழந்தை மேம்பாட்டு குறியீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல கன்னியாகுமரி இருக்காங்க, லாஸ்ட் இடத்துல அரியலூர் இருக்காங்க. உணவு பாதுகாப்பு குறியீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல திருவாரூர் மாவட்டமும் கடைசி இடத்துல நீலகிரி மாவட்டமும் இருக்காங்க. பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் முதல் இடத்துல நீலகிரி மாவட்டமும் கடைசி இடத்துல அரியலூர் மாவட்டமும் இருக்காங்க. உலகளாவிய மகிழ்ச்சி அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா 2012 தான் கொண்டு வந்திருப்பாங்க. 2008 சட்டம் பாஸ் பண்ணியிருப்பாங்க, பட் 2012 தான் கொண்டு வருவாங்க. அதில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 137 நாளில் 126வது நாடாக இருக்குது. அடுத்தது மகிழ்ச்சித்துறை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மத்திய பிரதேசத்துலேயும் அடுத்து ஆந்திர பிரதேசத்துலேயும் கொண்டு வந்திருப்பாங்க. ஊழல் கண்ணோட்ட குறியீடு வந்து 2022 வர்றாங்க. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல், வெளிப்படையான இன்டர்நேஷ்னல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க தான் அதை வெளியிடுறாங்க. பாலின இடைவெளி குறியீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், அதாவது உலக பொருளாதார மன்றம் தான் அதை வெளியிடுறாங்க. பட்டினி குறியீடு வந்து பார்த்திங்கன்னா கன்சர்ன் வேர்ல்டு வைட் அண்டு வேர்ல்டு அங்கர் லிஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை, இந்த வேர்ல்டு அங்கர் லிஃபி அப்படின்றது ஒரே வார்த்தை. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டினி குறியீடை வெளியிடுறாங்க. சமூக முன்னேற்ற குறியீடு வந்து நம்ம இந்தியாவில் யார் எழுதுறாங்கன்னா பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழுன்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்க தான் இப்போ சமூக முன்னேற்ற குறியீடு வெளியிடுறாங்க. இதில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 6வது இடத்துல இருக்குது. பை கான்சியஸ், அதாவது ரொம்ப மனசாட்சியோடு சொல்லுங்கள், எத்தனை பேர் 40க்கு 40 ரைட்டாக எடுத்தீங்க? 40க்கு 40 எடுத்திருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு வேளை மார்க் குறைஞ்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு நீங்கள் படிக்கிற மெத்தடை மாற்றுங்க. படிக்கிற மெத்தடை மாற்றி புரிஞ்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. போஸ்ட் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எந்த அளவு நம்ம டெப்த்தாக படிக்கிறோமோ அந்தளவு நம்மளுக்கு போஸ்ட் கன்ஃபார்ம் தான். ஸோ போஸ்ட் வாங்கணுன்ட்டு ஒரு வெறியோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க.